Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது amines chapterல இருக்கிற ஒரு சில complete the following reactions பார்க்க போறோம். So previous board examsல அதே மாதிரி sample papersல கேட்ட conversions தான் இங்க வந்து நம்ம கொடுத்திருக்கோம். So இங்க நம்ம வந்து ஒரு 18 19 complete the reactions இருக்கு. இது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அமீன்ஸ் சாப்டர்ல இருக்கிற ஒரு 70 to 80% ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளால எக்ஸாம்ல வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா இந்த கம்ப்ளீட் த ரியாக்ஷன்ஸ் அல்லது கன்வர்ஷன்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா ரியாக்டன்ட், ப்ராடக்ட், அதே மாதிரி ரியேஜென்ட். ஸோ எந்த ரியாக்டன்ட் என்ன ப்ராடக்ட் யூஸ் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணா ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது, இந்த இது நம்மளுக்கு கிளியரா இருந்தது அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் வந்து ஈஸியா நம்ம முடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். A question வந்து CH3 CH2 NH2 plus CHCl3. ஸோ குளோரோஃபார்ம் இது பிளஸ் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதுல பார்த்தோம்னா இது நமக்கு பிரைமரி அமீன் அப்படின்றது கிளியரா தெரியும். ஸோ நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது வந்து பிரைமரி அமீன். நைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் இருந்ததுன்னா செகண்டரி. நைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல அப்படின்னா வெறும் நைட்ரஜன் மட்டும் இருந்ததுன்னா அது டெர்ஷரி அமீன். ஸோ நமக்கு வந்து பிரைமரி அமீன் கொடுத்துருக்காங்க, அது கூட ரியேஜென்ட் வந்து குளோரோஃபார்மும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து கார்பைல் அமீன் ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ பிரைமரி அமீன் அது வந்து அரோமேட்டிக்காகவும் இருக்கலாம் அல்லது அலிஃபாட்டிக்காகவும் இருக்கலாம். அது கூட குளோரோஃபார்ம் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்கன்னா ரியாக்ஷன் வந்து கார்பைல் அமீன் ரியாக்ஷன். ஸோ அப்போ ப்ராடக்ட் இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஐசோசயனைடு தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மெத்தில் அமீன் கொடுத்துருக்காங்க, அதாவது எத்தில் அமீன் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த NH2 பார்ட் NCயா கன்வெர்ட் ஆகும். ஸோ CH3 CH2 NC அப்படின்னு நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ NC அப்படின்னா ஐசோசயனைடு. இந்த இடத்துல எத்தில் இருக்கு, அதனால இது எத்தில் ஐசோசயனைடு. அப்போ கார்பைல் அமீன் ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு இந்த கன்வர்ஷன் தெரியணும். ஸோ பிரைமரி அமீன் வந்து ஐசோசயனைடு. இந்த ஐசோசயனைட கார்பைல் அமீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐசோசயனைடுக்கு ஃபவுல் ஸ்மெல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்றது கேட்குறாங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுப்பாங்க, ஃபவுல் ஸ்மெல் அப்படியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ரியேஜென்ட் வந்து குளோரோஃபார்ம் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கலாம், இல்லைனா வெறும் KOH கொடுக்கலாம், ஹீட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல கார்பைல் அமீன். இந்த கார்பைல் அமீன் ரியாக்ஷன் எதுக்காகவும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு டெஸ்ட் வெதர் த கிவன் காம்பவுண்ட் இஸ் அ பிரைமரி அமீனா அப்படின்னு. ஸோ நமக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் பிரைமரி அமீனா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கும் நம்ம இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட்ல நம்மளுக்கு பிரைமரி செகண்டரி அமீன் கொடுத்துருக்காங்க, பிரைமரி டெர்ஷரி அமீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்பைல் அமீன் டெஸ்ட் எழுதும் பொழுது பிரைமரி அமீன் வந்து ஐசோசயனைடு கொடுக்கும். ஸோ ரெண்டாவது பிக்கு வரும். பி வந்து C6H5N2 plus Cl minus. ஸோ இதனுடைய பேர் வந்து பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஸோ இது பேஸ் பண்ணி நிறைய வந்து நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைட்ல நம்மளுக்கு வெறும் வாட்டர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் கூட இந்த இடத்துல ஹீட் கொடுக்கலாம், வார்ம் கொடுக்கலாம், பாயில் கொடுக்கலாம், அல்லது வெறும் வாட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல C6H5OH ஃபீனால் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டா இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே டைரக்டா தான் நம்ம எழுதுறது பென்சீன் டைஅசோனியம் குளோரைட்ல. இப்போ சில சமயம் கன்வர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஐடென்டிஃபை ABC அப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைடுக்கு முன்னாடி அதனோட ப்ரிப்பரேஷன்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அனிலின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு முடிச்சு வாட்டர் கொடுத்து முடிப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபீனால் ஃபைனல் ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்தது சி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தன் அமீன் கொடுத்துருக்காங்க அல்லது எத்தில் அமீன். இதுவும் பிரைமரி அமீன்.
ஸோ இப்போ இதுல நம்மளுக்கு ரியேஜென்ட் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் கொடுத்துருக்காங்க 0°C. நைட்ரஸ் ஆசிட் நம்மளுக்கு புக்ல டைரக்டா நைட்ரஸ் ஆசிட்னு கொடுக்க மாட்டாங்க. எப்பவும் புக்ல பார்த்தோம்னா NaNO2 + HClன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த நைட்ரஸ் ஆசிட் தான் இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக போகுது. ஆனா நைட்ரஸ் ஆசிட் நம்மளுக்கு டைரக்டா அவைலபிள் கிடையாது. இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் HCl கிடைக்கிற மாதிரி நைட்ரஸ் ஆசிட் இல்ல. அப்போ அது எங்கிருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா சோடியம் நைட்ரைட் NaNO2ம் HClம் சேர்க்கும் பொழுது நைட்ரஸ் ஆசிட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு புக்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா NaNO2 + HClன்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம்னா இதுதான் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது கொடுத்திருந்தாலும் சரி, இது கொடுத்திருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். இது பிரைமரி அமீன் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு பிரைமரி அமீன்ல பார்த்தோம்னா அரோமேட்டிக் பிரைமரி அமீனுன்னு இருக்குது, அலிஃபாட்டிக் பிரைமரி அமீனுன்னு இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு கொடுத்திருக்க அமீன் வந்து அலிஃபாட்டிக்கா இருந்தது அப்படின்னா, அலிஃபாட்டிக் பிரைமரி அமீனா இருந்ததுன்னா அது நைட்ரஸ் ஆசிடோட சேரும்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து ஆல்கஹால் கொடுக்கும். அதே நம்ம கிட்ட இருக்கிறது அரோமேட்டிக் பிரைமரி அமீன், அதாவது பென்சீன் ரிங்ல டைரக்டா நம்மளுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது அரோமேட்டிக்ல வரும். அந்த மாதிரி அரோமேட்டிக் வருது அப்படின்னா அங்க வந்து நமக்கு பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ அதனால நைட்ரஸ் ஆசிட் அமீன் கூட கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அலிஃபாட்டிக்கா அல்லது அரோமேட்டிக்கா அப்படின்னு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு அலிஃபாட்டிக் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னவா இருக்கணும், ஆல்கஹாலா இருக்கணும். ஸோ ஆல்கஹால் என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த NH2 எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம், OH போட போறோம். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து CH3 CH2 இந்த இடத்துல OH. ஸோ எத்தனால் கிடைக்கும். அதுவே இந்த இடத்துல வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க C6H5 NH2 கொடுத்துருக்காங்கன்னா இது அரோமேட்டிக் பார்ட்ல வந்துடுது. ஸோ அதனால பென்சின் ரிங்ல டைரக்டா NH2 அட்டாச் ஆயிருக்கு. இது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், பென்சின் டைஅசோனியம் குளோரைடா N2 + Cl- நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ நைட்ரஸ் ஆசிடோட வரும்போது இது வந்து ஒரு முக்கியமான ரியாக்ஷன். இன்னொன்னு நமக்கு வந்து டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட்ல வந்து give one chemical test to distinguish between அனிலின் அண்ட் எத்தன் அமீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே பிரைமரி அமீன். அப்ப ரெண்டுமே வந்து கார்பைல் அமீன் டெஸ்ட் ஆன்சர் பண்ணும். அதனால இந்த மாதிரி ரெண்டு பிரைமரி அமீன் கொடுத்துருக்காங்கன்னா கார்பைல் அமீன் போகக்கூடாது. அப்போ நம்ம எங்க போகணும் அப்படின்னா இந்த நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட்டுக்கு தான் போகணும். இதுக்கு பேர் டைஅசோடைசேஷன். ஆக்சுவலா இப்போ அனிலின் நம்மளுக்கு வந்து நைட்ரஸ் ஆசிடோட சேர்ந்து பென்சின் டைசோனியம் குளோரைடு கொடுக்குதுன்னா இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம டைஅசோடைசேஷன் சொல்லலாம். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். சரி, நம்மளுக்கு வந்து ரெண்டுமே பிரைமரி அமீன் கொடுத்துருக்காங்க, ஒன்னு அலிஃபாட்டிக் இன்னொன்னு அரோமேட்டிக்னா நம்ம செய்ய வேண்டியது இந்த ஆக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட் தான். ஸோ பிரைமரி அமீன் ரியாக்ட்ஸ் வித் நைட்ரஸ் ஆசிட் கிவிங் corresponding alcohol, whereas aniline reacts with nitrous acid forming benzene diazonium chloride நம்ம எழுதணும். ஸோ அதனால அமீன் வித் நைட்ரஸ் ஆசிடா இருந்தா நம்ம வந்து அமீன் என்ன டைப் ஆஃப் அமீன் அப்படின்றத கேர்ஃபுல்லா பார்த்து. அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல C6H5 SO2Cl இதுக்கு பேரு பென்சீன் சல்போனைல் குளோரைடு. பென்சீன் சல்போனைல் குளோரைடு. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா to identify whether the given amine is primary, secondary or tertiary. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க அமீன் அல்லது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீனை டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் தான் இந்த ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட், பென்சீன் சல்போனைல் குளோரைடு. ஸோ இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அனலின். ஸோ இது வந்து பிரைமரி அமீன் நமக்கு கொடுத்துருக்காங்க, அரோமேட்டிக் பிரைமரி அமீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அலிஃபாட்டிக்னாலும் சரி அரோமேட்டிக்னாலும் சரி ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இட் இஸ் சாலியபிள் இன் ஆல்கலியா இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதை நம்ம பிரிச்சு எழுதுறோம்னா நம்ம எப்படி எழுதலாம், இப்போ பென்சீன் ரிங் போடுறோம்,
எஸ் டபுள் பாண்ட் ஓ சிஎல். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, நைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. அதை நான் இப்படி எழுதுறேன், C6H5. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சல்போனைல் குளோரைட்ல இருக்கக்கூடிய சிஎலும் இந்த அமீன்ல இருக்கக்கூடிய ஹெச்சும் HCl-ஆ வெளியில போயிடும். அப்போ இந்த இடத்துல இந்த சல்ஃபர்ல டைரக்டா இந்த நைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகும்போது நமக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது, எஸ் டபுள் பாண்ட் ஓ இந்த இடத்துல NH C6H5ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு Nல நம்மளுக்கு என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபினைல் பார்ட் அட்டாச் ஆயிருக்கு. சரியா? ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் எழுதுவோம், N ஃபினைல் பென்சீன். ஸோ N ஃபினைல் பென்சீன் சல்ஃபோனமைடு. சரியா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எத்தில் கொடுக்கலாம், மெத்தில் கொடுக்கலாம். எது கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல இந்த இப்போ இங்க எத்தில் கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல ஃபினைலுக்கு பதிலாக எத்தில் போடணும். மெத்தில் கொடுக்குறாங்கன்னா ஃபினைலுக்கு பதிலாக மெத்தில் போடணும். இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த பார்ட் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் பார்ட். இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா இருக்கனால இது என்ன பண்ணும், இந்த நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பேர்ஸையும் இழுக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த ஹைட்ரஜன் வந்து ஈஸியா என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில போகும். அதனால இந்த ஹைட்ரஜனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், they are strongly acidic in natureன்னு சொல்லலாம். ஸோ இது ஸ்ட்ராங்லி அசிடிக், இது வெளியில போறதுனால இந்த காம்பவுண்ட் இங்க கிடைச்ச நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இட் இஸ் soluble in alkali. சரியா? பிரைமரியா இருந்ததுன்னா, ஒருவேளை நம்மளுக்கு கொடுத்தது வந்து செகண்டரி அமீனா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்ஷன் எப்படி நம்ம எழுதுவோம், எஸ் டபுள் பாண்ட் ஓ சிஎல் இருக்கும். ஸோ பிளஸ் இப்போ செகண்டரி அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் நம்மளுக்கு நைட்ரஜன்ல அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு C6H5 இருக்கலாம், இந்த இடத்துல ஏதோ ஒரு R குரூப் இருக்கும், C6H5 CH ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்க ஹெச்சும் இதுல இருக்க சிஎலும் HCl-ஆ வெளியில போயிடும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், இது வந்து பென்சீன் ரிங்ல எஸ் டபுள் பாண்ட் ஓ. ஸோ டைரக்டா நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகுது. இந்த இடத்துல ஆர் பார்ட் இருக்கும். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் இல்ல, நைட்ரஜன்ல எந்த ஒரு ஹைட்ரஜனும் இங்க அட்டாச் ஆகல இங்க ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட்ல. அதனால இந்த இடத்துல அசிடிக் ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இட் இஸ் இன்சாலியபிள் இன் ஆல்கலி. சரியா? ஸோ பிரைமரியா இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து சாலியபிள் இன் ஆல்கலி. செகண்டரியா இருந்ததுன்னா அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இன்சாலியபிள் இன் ஆல்கலி. ஒருவேளை டெர்ஷியரி அமீன் கொடுக்குறாங்க அப்படின்னா, டெர்ஷியரினா என்ன ஆகும், இது வந்து பென்சீன் சல்போனைல் குளோரைட். இது இப்ப டெர்ஷியரினா நம்மளுக்கு ஹைட்ரஜனே இருக்காது, எல்லாமே என்ன ஆயிருக்கும், அல்கில் குரூப்போ அல்லது அரைல் குரூப்போ அட்டாச் ஆயிருக்கும், NRN இருக்கும். அப்போ இந்த சிஎல் வந்து இந்த நைட்ரஜன் கூட ஏதாவது ஹைட்ரஜன் இருந்தாதான் ரிமூவ் ஆகும். இந்த இடத்துல ஹைட்ரஜன் இல்லாததுனால இங்க வந்து ரியாக்ஷனே நடக்காது. ஸோ அப்ப ஹென்ஸ்பர்க் ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். பிரைமரியா இருந்ததுன்னா ஃபார்ம் ஆகக்கூடிய பென்சீன் சல்போனமைட்ல அல்கலிட்டு சாலியபிள் இன் ஆல்கலி. ஃபார்ம் ஆகிற பென்சின் சல்போனமைடு வந்து அல்கலில சாலியபிள் ஆகும். செகண்டரியா இருந்ததுன்னா பென்சின் சல்போனமைடு வந்து அல்கலில இன்சாலியபிளா இருக்கும். டெர்ஷியரி அமீனா இருந்தா ரியாக்ஷனே நடக்காது. ஸோ இங்கே நம்மளுக்கு பிரைமரி அமீன் கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளோட ப்ராடக்ட் இது. இப்போ டிஸ்டிங்விஷிங் டெஸ்ட்ல ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு 2 விதமான டிஸ்டிங்விஷிங் பார்த்தோம். ஒன்னு கார்பைல் அமீன் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு வந்து நைட்ரஸ் ஆசிட் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்போ நம்ம கார்பைல் அமீன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்க அமீன் வந்து பிரைமரி செகண்டரியா இருக்கலாம் அல்லது பிரைமரி டெர்ஷியரியா இருக்குதுன்னா அது அலிஃபாட்டிக் அரோமேட்டிக் எதுவா இருந்தாலும் கார்பைல் அமீன் டெஸ்ட் பிரைமரி அமீன் அண்டர்கோ ஆகும். நம்ம நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட் எப்போ பண்ணுவோம், நம்மளுக்கு கொடுத்துருக்க 2 அமீனுமே
பிரைமரி அமீனா இருக்குது, அதுல ஒன்னு அலிஃபாட்டிக் ஒன்னு அரோமேட்டிக்கா இருந்ததுன்னா நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட் போகணும். ஹின்ஸ்பர்க் வந்து நம்ம எப்போ ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செகண்டரி டெர்ஷியரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செகண்டரி அமீனும் டெர்ஷியரி அமீனும் கொடுத்துருக்காங்கன்னா செகண்டரி அமீன் பென்சின் சல்போனைல் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணும், டெர்ஷியரி அமீன் ரியாக்ட் பண்ணாது. ஸோ டெர்ஷியரி செகண்டரி கொடுத்த இடத்துல ஹின்ஸ்பர்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரைமரி செகண்டரி கொடுத்துருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கார்பைல் அமீன் போயிடும். அடுத்தது RCONH2 ஆரோல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கீழே வாட்டர். ஸோ இது வந்து அமைடு. ஆர் அப்படின்றது அல்கில் பார்ட்டா இருக்கலாம் அல்லது அரைல் பார்ட்டா இருக்கலாம். ஜென்ரலா CONH2 அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு பேரு அமைடு. ஸோ அமைடுல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போடுறோம் அப்படின்னா அது ரிடக்ஷன் அர்த்தம். ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ண போறோம், ஹைட்ரஜன் ஆட் பண்ண போறோம். ஸோ எப்படி ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவோம், இதை நம்ம இப்படி எழுதுவோம். ஸோ இங்க நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை உடைச்சி ஆக்சிஜன்ல 2 ஹைட்ரஜனும் கார்பனுக்கு 2 ஹைட்ரஜனும் போடும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ நமக்கு ப்ராடக்ட் வந்து R அப்படியே இருக்க போது, கார்பன்ல 2 ஹைட்ரஜன் அப்புறம் NH2. ஸோ நமக்கு அமைடு அமீனா கன்வெர்ட் ஆகும். இந்த R வந்து CH3 கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட்லயும் அதே CH3, இங்க C6H5 கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட்லயும் அதே C6H5. ஸோ நம்மளுக்கு தேவையான பாட்டு CONH2ல Cக்குல 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணி ஆக்சிஜனை வெளியில எடுத்துட வேண்டியதான். ஸோ அப்போ வந்து அமைடு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்னா ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ரிடக்ஷன் நடக்குது, அமீன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்தது Fக்கு வரும். F வந்து என்ன கொடுத்திருக்காங்க, C6H5N2Cl. ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைடு கொடுத்திருக்காங்க. இதுல ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட், இது பேரு ஹைப்போபாஸ்போரஸ் ஆசிட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் கொடுத்தாங்கன்னா அது கூட வந்து வாட்டர் கண்டிப்பா இருக்கும். ப்ராடக்ட் வந்து நமக்கு C6H6 பென்சீன் கிடைக்கும். இதுல இது வந்து பாஸ்பரஸ் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் வந்து பாஸ்பரஸா கன்வெர்ட் ஆகும், நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும், HCl வெளியில போடும். சரியா. ஸோ இது வந்து நம்மளுக்கு டைரக்டா அப்படியே எழுதுறது தான். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடும் வாட்டரும் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து பென்சீன். இதே இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல நமக்கு இந்த இடத்துல எத்தில் ஆல்கஹால் கொடுக்குறாங்க. ஸோ C2H5OH கொடுக்கலாம், எத்தனால்னு கொடுக்கலாம், அல்லது CH3CH2OH கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து பென்சீன் தான் ஃபார்ம் ஆகும், C6H6. இந்த எத்தனால் வந்துட்டு அசிட்டால்டிஹைடா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும், பிளஸ் HCl பிளஸ் N2. சரியா. ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ராடக்ட் வந்து ஒன்னே தான், ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டும் ஒன்று. பென்சின் டயசோனியம் குளோரைட் பென்சினா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரியேஜென்ட் வந்து ஒன்று ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் பிளஸ் வாட்டரா இருக்கலாம் அல்லது வெறும் எத்தில் ஆல்கஹாலா இருக்கலாம். மேலே இத மாதிரி ஒரு சிமிலர் ரியாக்ஷன் பார்த்தோம். பென்சின் டயசோனியம் குளோரைட்ல வெறும் வாட்டர் மட்டும் இருக்கும். சரியா. ஹைப்போபாஸ்பரஸ் இல்லாம வெறும் வாட்டர் மட்டும் இருந்ததுன்னா ப்ராடக்ட் வந்து ஃபீனால் C6H5OH. அடுத்து C6H5NH2. ஸோ இதுக்கு பேரு அனலின். இப்ப இந்த அனலின்ல நம்மளுக்கு புரோமின் AQ, இப்ப ஆக்வஸ் புரோமின் அர்த்தம். சில நேரம் நம்மளுக்கு இப்படியும் கொடுப்பாங்க, புரோமின் வாட்டர் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா இப்படியே எழுதுவாங்க புரோமின் வாட்டர்னு எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி எது கொடுத்தாலும் ஒரே ரியேஜென்ட்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ அனலின்ல புரோமின் வாட்டர் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூட்டட் அனலின் நமக்கு கிடைக்கும். NH2 Br Br Br. ஸோ 1 2 3 4 5 6. அப்போ 2, 4, 6 3 Br இருக்கு. அதனால ட்ரைப்ரோமோ அனலின். அடுத்து H, C6H5NO2. ஸோ NO2னா நைட்ரோ குரூப், பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கு. இதுக்கு பேரு நைட்ரோ பென்சீன்.
ஸோ நைட்ரோ பென்சின் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து பென்சின் இருக்கணும்னு அவசியம் இல்லை. CH3NO2 கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ NO2 பார்ட் இருக்கு. அதுல ரியேஜென்ட் வந்து டின் HClனா ரெடியூசிங் ஏஜென்ட் தான் இதுவும். அப்ப இந்த இடத்துல ரிடக்ஷன் தான் நடக்க போகுது. ஸோ இங்கேயும் என்ன நடக்க போகுது அப்படின்னா ரிடக்ஷன் நடக்க போகுது. இப்போ டின் HClக்கு பதிலாக வேற என்னென்ன ரியேஜென்ட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா FeHClம் கொடுக்கலாம். ஹைட்ரஜன் palladium in presence of ethanol இந்த காம்பினேஷனும் கொடுக்கலாம். ஸோ ரியேஜென்ட் டின் HCl இருக்கலாம், அயன் HCl இருக்கலாம், ஹைட்ரஜன் பலாடியம் எத்தனாலா இருக்கலாம். இந்த மூணுமே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் தான். ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. NO2க்கு இந்த ரியேஜென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா NO2 NH2வா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி CH3 இருந்தாலும் சரி, எத்தில், மெத்தில், ப்ரொப்பைல், பென்சைல் எந்த குரூப் இருந்தாலும் சரி, NO2வை மட்டும் நம்ம NH2வா மாத்திக்கணும். மீதி இருக்கிறத அப்படியே போடணும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? C6H5 அப்படியே இருக்கு. NO2க்கு பதிலா நம்ம என்ன எழுதுறோம்? NH2. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அனலின் ஃபார்ம் ஆகும். இப்ப நமக்கு இந்த இடத்துல இப்படி கொடுக்குறாங்க CH3, CH2, NO2 கொடுத்து ரியேஜென்ட் ஏதோ ஒன்று மேல கொடுத்துருக்க ரியேஜென்ட்ல ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம்? CH3, CH2, NO2க்கு பதிலாக என்ன எழுதணும்? NH2. ஸோ இது நைட்ரோ ஈத்தேன். அப்ப இது என்ன வரும்? எத்தனமின் வரும். எத்தனமின். ஓகேவா? சோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரியாக்டன்ட் பார்ட்ல NO2 இருக்குது, ரியேஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா NH2க்கு போயிடணும். அடுத்தது ஐக்கு வரும். ஐ வந்து இங்க பார்க்கும்போதே தெரியுது பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஸோ C6H5 பென்சீன் ரிங்ல காமிச்சிருக்காங்க. N2+Cl- பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல ரியேஜென்ட் இங்க என்ன யூஸ் பண்றோம் நம்ம? Cu2Cl2 பார் HCl. ஸோ இந்த ரியேஜென்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகம் வரணும் இந்த ரியேஜென்ட் வந்து சாண்ட்மேயர் ரியேஜென்ட். ஸோ சாண்ட்மேயர் ரியாக்ஷன். பென்சீன் டயசோனியம் குளோரைடு தான் நம்மளுக்கு ரியாக்டன்ட் ஸ்டார்டிங் மெட்டீரியல். அதுல வந்து Cu2Cl2 HCl பார்க்குறோம்னா ரியாக்ஷன் வந்து சாண்ட்மேயர். வேற என்னெல்லாம் ரியேஜென்ட் இங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல Cu2Cl2க்கு பதிலா Cu2Br2 பார் HBr யூஸ் பண்ணலாம், அல்லது CuCN பார் HCN யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மூணுமே வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு கூட இருந்தது அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல HCl கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த N2Cl அப்படியே வெளியில எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன அட்டாச் பண்ணிடணும்? Cl அட்டாச் பண்ணணும். குளோரோ பென்சீன் நமக்கு கிடைக்கும். அதே இந்த ரியேஜென்ட்டுக்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க Cu2Br2 HBr கொடுத்துருக்காங்கன்னா அப்ப ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? C6H5 இந்த Br அங்க போயிருக்கணும். அப்போ புரோமோ பென்சீன் வரும். அடுத்தது ரியேஜென்ட் வந்து CuCN பார் HCN கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும்? C6H5 CN வச்சு மாத்தணும். ஸோ சாண்ட்மேயர்னா இந்த ரியேஜென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் மாறும். ஆனா ரியேஜென்ட் இந்த காம்பினேஷன் தான் Cu2Cl2 பார் HCl, Cu2Br2 பார் HBr, CuCN பார் HCN. இதே பென்சீன் டயசோனியம் குளோரைட இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்றாங்க. காப்பர் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl அல்லது காப்பர் இன் பிரசன்ஸ் ஆஃப் HBrனு கொடுத்தாலும் இதே ப்ராடக்ட் தான் வரப்போகுது. ஸோ HCl போடுறோம்னா ப்ராடக்ட் வந்து C6H5Cl குளோரோபென்சின். HBr போடுறோம்னா C6H5Br புரோமோபென்சின். ஸோ ரியேஜென்ட் இதுவா இருந்தது அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு கேட்டர்மேன் ரியாக்ஷன். ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஒண்ணுதான் ரெண்டுத்துலயுமே. பென்சின் டயசோனியம் குளோரைடு தான். இந்த பக்கம் குளோரோபென்சின் அல்லது புரோமோபென்சின் அல்லது சயனோபென்சின் இருக்கு. ரியேஜென்ட் வந்து Cu2Cl2 பார் HCl, Cu2Br2 பார் HBr, CuCN பார் HCN இருந்தா சாண்ட்மேயர். அதே Cu பார் HCl, Cu பார் HBr இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அது கேட்டர்மேன்.
சரியா? ஸோ இதுவும் வந்து நேமிங். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஐடென்டிஃபை ஏபிசி அதுல எல்லாம் கூட நிறைய டைம் யூஸ் ஆகும். அடுத்தது ஜே, CH3CONH2 ஆரோல BR2 KOH. ஸோ இது நம்மளுக்கு பார்த்த உடனே நான் சொல்லியிருக்கேன் CONH2 அப்படின்னா இதுக்கு பேரு அமைடு. ஸோ இந்த இடத்துல CH3 இருக்கு. ஸோ இது வந்து மெத்தன் அமைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெத்தில் பார்ட் இருக்கு, மெத்தன் அமைடு. இப்போ இதுல ரியேஜென்ட் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து BR2 KOH கொடுத்துருக்காங்க அல்லது BR2 NaOH. இந்த ரெண்டுத்துல எது இருந்தாலும் சரி, இது உடனே நமக்கு ஹாஃப்மேன் ஞாபகம் வரணும். ஹாஃப்மேன் bromamide degradation reaction. So ஹாஃப்மேன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அமைடு CONH2. ஸோ ஜென்ரலா எழுதுறோம்னா RCONH2 BR2 KOH ஓட சேரும் பொழுது இதுல இருக்க இந்த COவை மட்டும் நீக்கிட்டு மீதியை நம்ம எழுதுறோம். அப்ப RNH2 நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா இங்க பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகும். ஸோ அரோமேட்டிக் பிரைமரி அமீனும் ஃபார்ம் ஆகலாம், அலிஃபாட்டிக் பிரைமரி அமீனும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ நம்மளுக்கு அமைடு அமீனா கன்வெர்ட் ஆகணும். அமைடு வந்து ஒரு அமீனா பிரைமரி அமீனா கன்வெர்ட் ஆகணும்னா ஹாஃப்மேன் டிகிரடேஷன் தான் போகணும். ஸோ ரியேஜென்ட் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், BR2 பார் KOH அல்லது NaOH. ஸோ அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஆருக்கு பதிலா CH3 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளோட ப்ராடக்ட் என்னவா இருக்கணும், CH3 COவை நீக்கிட்டு NH2ன்னு எழுதுறோம். ஸோ மெத்தன் அமீன் நம்மளுக்கு கிடைக்கும், மெத்தன் அமீன். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல நம்மளுக்கு C6H5 பென்சன் அமைடு கொடுத்துருக்காங்க, ரியேஜென்ட் வந்து BR2 KOH இருக்குது அப்படின்னா இது என்னவா கன்வெர்ட் ஆகும், இதை மட்டும் எடுத்துட்டு C6H5NH2 அனிலின் நமக்கு கிடைக்கும். அமைடு அமீனா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது ஹாஃப்மேன் bromamide. ஸோ ரியேஜென்ட் BR2 KOH கொடுத்துருந்தாங்கனாலும் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்க C6H5SO2Cl. ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது பென்சீன் சல்போனைல் குளோரைடு ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட். இதுல நம்மளுக்கு அமீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நைட்ரஜன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப இது வந்து செகண்டரி அமீன் நம்மளுக்கு தெரியணும். அப்ப ப்ராடக்ட் என்ன இருக்கும், இதுல இருக்க இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் ரிமூவ் ஆகும். S double bond O double bond O Cl plus H N ஒரு CH3 இன்னும் ஒரு CH3. அப்ப என்ன ஆகுது, இந்த ஹெச்சும் சிஎலும் HCl போயிடுது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், இந்த சல்ஃபர்ல இந்த நைட்ரஜன் டைரக்டா வந்து அட்டாச் ஆகும். S double bond O double bond O N CH3 CH3. அப்போ இதுல என்ன ஆகுது, ஒரு நைட்ரஜன்ல ரெண்டு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகுது. அப்ப இதுக்கு பேரு நம்ம என்ன எழுதலாம், N, N dimethyl benzene sulfonamide. ஓகேவா? ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன், பிரைமரி செகண்டரி டெர்ஷரி டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு. ஸோ செகண்டரியும் டெர்ஷரியும் கொடுத்துருக்காங்கன்னா செகண்டரி வந்து ரியாக்ட் பண்ணி இந்த ஃபார்ம் ஆகுற இந்த N, டை அல்கில் பென்சீன் சல்போனமைடு வந்து இன்சால்யூபிள் இன் ஆல்கலியா இருக்கும். ஏன்னா இதுல அசிடிக் ஹைட்ரஜன் இல்லை, அதனால இங்க கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து இட் இஸ் இன்சால்யூபிள்னு அர்த்தம். ஆனா டெர்ஷரி எடுத்துக்கிட்டோம்னா ரியாக்ஷனே நடத்தாது, ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட ரியாக்டே பண்ணாது, ஏன்னா அதுல ஹைட்ரஜன் கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா எல்லுக்கு வரும். எல்லுல என்ன கொடுத்துருக்காங்க, CH3 CH2 CN கொடுத்துட்டாங்க, ஆரோ போட்டு OH மைனஸ் பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஹைட்ரோலைசிஸ் வரும்போது ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்கேஸ் நமக்கு வந்து CN கொடுத்துருக்காங்க, RCN, சரியா? ஸோ நம்மளுக்கு முக்கியம் வந்து CN பார்ட். இந்த CNல இங்க நம்மளுக்கு கொடுக்கும் போதே பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா இந்த CN அப்படின்றது
CONH2 கன்வெர்ட் ஆகும். அப்போ RCONH2 அமைடா கன்வெர்ட் ஆகும். இன்கேஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு பார்ஷியல்ன்ற வார்த்தை கொடுக்கல, வெறும் ஹைட்ரோலைசிஸ் கொடுத்துருக்காங்க, அல்லது H2O H பிளஸ் இல்லைன்னா H3O பிளஸ் பார் H பிளஸ் இல்லைன்னா வெறும் ஹைட்ரோலைசிஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட்னு மாற்றணும். CN என்னவா மாற்றணும்? கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ RCOOHன்னு நமக்கு மாறும். இதனால இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரோலைசிஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா பார்ஷியலா இருக்குதா இல்ல கம்ப்ளீட்டான்னு பார்க்கணும். இங்க நமக்கு ஸ்பெசிபிக்கா பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த CN பார்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல என்னவா கன்வெர்ட் ஆகணும்? அமைடா கன்வெர்ட் ஆகும். சரியா? அடுத்ததுக்கு வரோம். இது அமைடு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ரீஏஜென்ட்டை பார்க்குறோம். NaOHBr2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ரியாக்ஷனா இருக்கணும்? ஹாஃப்மேன் டீக்ரடேஷனா இருக்கணும். ஹாஃப்மேனா இருந்தா அமைடு என்னவா கன்வெர்ட் ஆகுது? அமீனா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ CH3 CH2 CN இந்த இடத்துல என்ன ஆகுது? OH மைனஸ், அவங்க பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த பார்ட் வந்து CONH2 அமைடா கன்வெர்ட் ஆகும். ஸோ CH3 CH2 CONH2. அடுத்தது இதுல ஒரு ஆரோ போட்டிருக்காங்க, இது A. இந்த ஆரோல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? NaOHBr2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஃப்மேன் புரோமமைடு. அப்போ இந்த COவை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? டைரக்டா NH2 எழுத போறோம். அமீன் நமக்கு கிடைக்கும். ஸோ B. சரியா? ஸோ இது வந்து நமக்கு ப்ரொப்பன் அமைடு கிடைக்குது. இது எத்தில் அமைன் நமக்கு கிடைக்குது, அல்லது எத்தன் அமைன் கிடைக்குது. அடுத்தது எம்முக்கு வரும். ஸோ எம் பார்த்தோம் அப்படின்னா CH3 CH2Br ஒரு ஹாலோ அல்கேன் கொடுத்துருக்காங்க. ஆரோல 1 போட்டு KCN, 2 போட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்குது தெரியணும். அதுல இருந்து A ஃபார்ம் ஆகுது. A வந்து நைட்ரஸ் ஆசிடோட சேர்ந்து B கொடுக்குது. அப்ப நம்ம வந்து A வருது அப்படின்னா இது 2 ஸ்டெப்பு போய் தான் A ஃபார்ம் ஆகுது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். CH3 CH2Br. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் KCN கொடுக்குறோம். ஸோ இது வந்து சாதாரண ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். இந்த Br என்ன வச்சு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம்? CN வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ இது இங்க போகும். இந்த CN எங்க போகுது? இங்க போகுது. Br என்ன பண்ணும்? இங்க வரும். ஸோ அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? CH3 CH2 CN நமக்கு கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது செகண்ட் செய்ய போறோம். செகண்ட் என்ன பண்ணிருக்கு? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்னா ரிடக்ஷன் சொன்னேன். ரிடக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். ஸோ இங்க எப்படி ஹைட்ரஜன் ஆட் பண்றது? இதுல 2 ஹைட்ரஜன், கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், நைட்ரஜனுக்கு 2 ஹைட்ரஜன், அவ்வளவுதான். சோ அந்த இடத்துல NO2 இருந்தா NH2 ரிடக்ஷனுக்கு போகும். CN இருந்ததுன்னா என்னவா கன்வெர்ட் ஆகும்னா அமீனா கன்வெர்ட் ஆகும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? ஏற்கனவே CH3 CH2 அப்படியே இருக்கு. இந்த கார்பன்ல இப்போ எத்தனை ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும்? 2 ஹைட்ரஜன். ஸோ CH2 பக்கத்திலே நைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும்? 2. அப்போ இதுதான் நமக்கு A. ஸோ அப்ப இந்த இடத்துல A வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 CH2 CH2 NH2. நம்ம இப்ப எழுதும் போது நம்ம டைரக்டா எழுதிடலாம். CH3 CH2 Brல 1 வந்து KCN. நீங்க சைட்ல அதை போட்டு பார்த்துக்கிட்டா போதும். அவங்க வந்து நம்மளுக்கு A தான் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு நடுவுல இருக்கிற இந்த பார்ட்லாம் நீங்க காமிக்க தேவையில்லை. சரியா? H4 A வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? CH3 CH2 CH2 NH2 ப்ரோப்பன் அமீன் ஃபார்ம் ஆகுது. சரியா? இப்போ இது வந்து A. இதுல நம்ம என்ன பண்ணணும்? நைட்ரஸ் ஆசிட் போடணும் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ நைட்ரஸ் ஆசிட்னு வரும்போது நான் 2 விஷயங்கள் சொன்னேன். ஒன்னு அலிஃபாட்டிக் பிரைமரி அமினான்னு பார்க்கணும், இன்னொன்னு அரோமேட்டிக் பிரைமரி அமினான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து அலிஃபாட்டிக் பிரைமரி அமின். இது வந்து அலிஃபாட்டிக்
பிரைமரி அமீன். அப்ப அலிபாட்டிக் பிரைமரி அமீனை நைட்ரஸ் ஆசிடோட நம்ம போடும் பொழுது நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். இது அமீன், இது ஆல்கஹால். ஸோ அப்ப ஆல்கஹால் என்ன பண்ணணும்? நம்ம இதுல இருக்க NH2 மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலா OH போடணும். CH3 CH2 CH2 OH, ப்ரோப்பனால். இது நமக்கு பி. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் இப்படிதான் சால்வ் பண்ணணும். அடுத்தது Nக்கு வரும். ஸோ N வந்து A கொடுத்துருக்காங்க. A வந்து நம்மளுக்கு மாலிகுலர் ஃபார்முலா, அதாவது ஹோல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. C7H7ON. ஸ்பெசிபிக் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல, ஸ்பெசிபிக் ஃபார்முலா கொடுக்கல. இதுல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. Br2 பார் KOH கொடுத்து இந்த இடத்துல C6H5NH2 ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரீஏஜென்ட் பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது வந்து ஹாஃப்மேனுக்கு போகும். ஹாஃப்மேன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? அமீன் ஃபார்ம் ஆயிருக்கு. அனலின் அப்படின்னா அமீன். அப்ப ஹாஃப்மேன்ல அமீன் எப்போ ஃபார்ம் ஆகும்? இந்த இடம் நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? அமைடா இருந்தாதான் ஹாஃப்மேனுக்கு அமீன் வரும். அப்ப இந்த இடத்துல அமைடுனா என்ன அமைடு இருக்கணும்? அமைடுனா CONH2 பார்ட் இருக்கணும். அப்ப இதை எடுத்துட்டோம். இந்த C7H7ONல CONH2 நம்ம எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? C6H5 இருக்கும். ஸோ இந்த இடத்துல C6H5CONH2 பென்சன் அமைடு தான் வந்து A வந்து பென்சன் அமைடு. அதுல ஹாஃப்மேன் போடும்போது ஹாஃப்மேன் ரியேஜென்ட் போடும் பொழுது Br2 KOH போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அனலின் கிடைக்குது. சரி, இப்ப இந்த அனலின் ஃபர்ஸ்ட் மேல முடிச்சிருவோம், டிக்கு போயிடுவோம். இந்த அனலின்ல நம்ம என்ன ஆட் பண்றோம்? குளோரோஃபார்ம் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு CHCl3யும் NaOHம் போடும். அப்போ இது பார்த்த உடனே நம்மளுக்கு கார்பைல் அமீன் தெரியும். கார்பைல் அமீன் ரியாக்ஷன். அப்ப கார்பைல் அமீன் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்? பிரைமரி அமீன் குளோரோஃபார்ம் NaOH ஓட சேரும் போது நமக்கு அந்த இடத்துல ஐசோசயனைடு ஃபார்ம் ஆகும். சரி, அப்போ இந்த இடத்துல C6H5NH2னா நமக்கு இங்க C6H5NCன்னு கிடைக்கும். சரியா? சோ அப்போ இந்த இடத்துல நான் ரியாக்ஷனை எழுதுறேன். ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏல இருந்து டிக்கு போவோம். C6H5CONH2ல நம்ம CHCl3 பிளஸ் NaOH போட்டோம் அப்படின்னா நமக்கு இல்ல, இந்த இடத்துல வந்து முதல்ல ஏல இருந்து போவோம். ஸோ இது ஏ, இதுல Br2 பார் KOH போட்டோம்னா C6H5NH2 கிடைக்குது. இதை தான் நம்ம என்ன பண்றோம்? CHCl3 பிளஸ் KOH போடும்போது C6H5NCன்னு கிடைக்குது. ஸோ இது நமக்கு Dன்னு ஃபார்ம் ஆகும். அடுத்ததுக்கு பிக்கு வரும். இப்போ இங்க இருந்து பிக்கு போறோம். அனலின்ல இருந்து பிக்கு ரியேஜென்ட் பார்த்த உடனே தெரியுது NaNO2 பிளஸ் HCl. ஸோ இது வந்து அனலின் வந்து அரோமேட்டிக் பிரைமரி அமீன். அரோமேட்டிக் பிரைமரி அமீன் கூட நைட்ரஸ் ஆசிட் போட்டோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை டைஅசோடைசேஷன் சொல்றோம். ஸோ டைஅசோடைசேஷனா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? நான் சொல்லியிருக்கேன் அனலின் நைட்ரஸ் ஆசிட் போட்டோம் அப்படின்னா நமக்கு பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் C6H5N2 பிளஸ் Cl மைனஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ பி வந்து பென்சீன் டைஅசோனியம் குளோரைட். இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைட்ல நம்ம இங்க எத்தில் ஆல்கஹால் போடுறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், எத்தில் ஆல்கஹால் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் அந்த இடத்துல பென்சீன் கிடைக்கும். எத்தில் ஆல்கஹாலுக்கு பதிலாக ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட் பிளஸ் வாட்டர்னாலும் பென்சீன். ஸோ சி வந்து பென்சீன் நமக்கு. அடுத்தது எங்க போடுறோம்? ஈக்கு வரும். பென்சீன் டைஅசோனியம் குளோரைட்ல இருந்து KI ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இதுல இருக்க சிஎலும் இதுல இருக்க கேவும் KClஆ போயிடும். N2 கேஸா போயிடும். அப்ப இந்த I எங்க போய் அட்டாச் ஆகும்? பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆகும் போது C6H5 ஐன்னு கிடைக்கும். ஸோ இது நமக்கு இ.
அயோடோபென்சின் கிடைக்குது. சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு இப்படிதான் வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கணும். ஒன்று ஒன்றா போகணும். முதல்ல நம்ம ரியேஜெண்ட்டை பார்க்கணும், ப்ராடக்ட் பார்க்கணும். இதை வச்சு இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம் ஏன்னு. அப்புறம் இந்த அமீன்ல இருந்து அனிலின்ல இருந்து அடுத்த ரியேஜெண்ட் பார்க்குறோம் கார்பைல் அமீன். அப்போ நம்ம ஐசோசைனைடு காமிக்கணும். அதே அனிலின்ல நம்ம நைட்ரஸ் ஆசிட் போட்டோம்னா டைஅசோடைசேஷன் பென்சின் டயசோனியம் குளோரைடு வரும். பென்சின் டயசோனியம் குளோரைட்ல ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால் போட்டோம்னா பென்சினும், பொட்டாசியம் அயோடைடு போட்டோம்னா அயோடோபென்சினும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்தது CH3CnH2O bar H+. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே இதுக்கு பேரு ஹைட்ரோலைசிஸ்ன்னு பேர். வாட்டர் கொடுக்குறாங்க, H3O+ கொடுக்குறாங்க அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ். இப்போ பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ்னா அதுல இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க பார்ஷியல்னு. எதுவுமே கொடுக்கலன்னா அது கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ்ன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த CN பார்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ் ஆகும்போது என்னவா மாறும்னு சொன்னேன் நான், கார்பாக்சிலிக் ஆசிடா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஹைட்ரோலைசிஸ்னா என்னவா மாறுது, கார்பாக்சிலிக் ஆசிட். அப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த CN என்னவா மாறி இருக்கும், கார்பாக்சிலிக் ஆசிடா மாறி இருக்கும். முன்னாடி இருக்கிற R பார்ட்டை அப்படியே போட்டுக்கணும், CH3 பார்ட்டை அப்படியே போட்டுக்கணும். இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அமோனியா ஆட் பண்ணி ஹீட் பண்றோம். ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் CH3CN இதை நம்ம ஹைட்ரோலைஸ் பண்றோம். பண்ணின உடனே இங்க என்ன கிடைக்குது, CH3COOH. இதுதான் நம்மளுடைய A. இப்போ இந்த ஏல அமோனியா கேஸ் பாஸ் பண்ணி ஹீட் பண்றோம். இது ஆக்சுவலா ரெண்டு ரியாக்ஷன், ரெண்டு ஸ்டெப்ல நடக்கக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமோனியா. நீங்க அங்க வந்து வெறும் இந்த B மட்டும் என்னன்னு எழுதுனா போதும். ஆனா நான் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு காமிச்சிட்டு அப்புறமா B எழுதுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ல NH3 நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த NH3 போய் இதோட அட்டாச் ஆகும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், CH3COONH. இதுல ஒரு 3 ஹைட்ரஜன், இதுல ஒரு ஹைட்ரஜன். ஸோ NH4+ கிடைக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் தான் இதை நம்ம என்ன பண்ண போறோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ வாட்டர் மாலிக்யூல் எப்படி ரிமூவ் ஆகும், இந்த 4 ஹைட்ரஜன்ல இருந்து 2ம் ஒரு ஆக்சிஜனும் ரிமூவ் ஆகும். அப்ப ரிமூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது, CH3CO அப்படியே இருக்கு, NH2ஆ மாறும். அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு B. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்னாவே கொடுத்துட்டாங்க. மேக்சிமம் இப்படிதான் கொடுப்பாங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துட்டு அமோனியா அதுக்கப்புறம் ஹீட்டுன்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து அமைடு வரும். ஸோ அப்ப இங்க நம்மளுக்கு CH3CONH2ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்தது இங்க வரும் Br2KOHன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது ஹாஃப்மேன். ஹாஃப்மேனா இருந்தா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், அமைட்ல இருந்து அமீன் ஃபார்ம் ஆகும். ஸோ இது அமைடா இருக்கு. இந்த COவை எடுத்துட்டு நம்ம CH3NH2 கொண்டு வரோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸ். ஸோ A வந்து அசிட்டிக் ஆசிட், B வந்து எத்தன் அமைடு, இது வந்து C வந்து மெத்தன் அமைன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்தது P C6H5NO2. ஸோ இது நைட்ரோ குரூப். இங்க ரியேஜென்ட் பார்த்தோம்னா டின் HCl கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்கணும். ரிடக்ஷனை NO2 குரூப்பை நம்ம என்னவா மாற்றணும், NH2ஆ மாற்றணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு C6H5NH2ன்னு வரும், அனலின் வரும். இப்போ இந்த அனலின் அப்படின்றதுல நம்ம நைட்ரஸ் ஆசிட் போடுறோம். ஸோ NaNO2HCl அப்படின்னா டைஅசோடைசேஷன் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், பென்சீன் டயசோனியம் குளோரைட் C6H5N2+Cl- ஃபார்ம் ஆகும். அப்ப பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல வாட்டர் மட்டும் போட்டோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ஃபீனால் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுவோம். C6H5NO2 இதுல டின் HCl போடுறோம். ஸோ NO2 வந்து NH2வா கன்வெர்ட் ஆகுது. இது A அனலின். இந்த அனலின்ல நம்ம என்ன செய்யறோம், NaNO2HCl போட்டு
273 Kelvin ஹீட் பண்ணோம்னா இது பென்சீன் டைஅசோனியம் குளோரைடா கன்வெர்ட் ஆகும். இது B. இப்போ Bல நம்ம என்ன செய்ய போறோம்? வாட்டர் ஆட் பண்றோம் அப்படின்னா C6H5OH ஃபீனால் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த ரியேஜெண்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கன்வர்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது Q கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? C6H5N2 plus BF4 minus. ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா எங்க இருந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் C6H5N2 plus Cl minus. இதுல ஃப்ளூரோபோரிக் ஆசிட் HBF4 நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல என்ன ஆகும்? இதுல இருக்க இந்த Clம் இதுல இருக்க இந்த Hம் HClஆ வெளியில போயிடும். அப்போ டைரக்டா இந்த நைட்ரஜன்ல எது போகும்? B போய் அட்டாச் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? C6H5N2 plus BF4 minus ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா இது ரெண்டு விதமான ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும். ஒன்னு இத வெறுசா நம்ம ஹீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை ஹீட் பண்ணும்போது இது கூட NaNO2 சோடியம் நைட்ரைட்டும் காப்பர் கேட்டலிஸ்டும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இது ரெண்டு விதமான ப்ராடக்ட் கொடுக்கும். வெறுசா நம்ம ஹீட் பண்ணும் பொழுது இதுல இருந்து இந்த நைட்ரஜன் கேஸ் வெளியில போகும். BF4ல இருந்து BF3 வெளியில போயிடும். அப்ப பேலன்ஸ் ஒரே ஒரு ஃப்ளூரின் இருக்கும். அது எதுல போய் அட்டாச் ஆகும் அப்படின்னா பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆகும். ஸோ ஃப்ளூரோ பென்சீன் நம்மளுக்கு ப்ராடக்டா கிடைக்கும். எப்போ வெறுசா ஹீட் பண்ணோம்னா. இன்கேஸ் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் NaNO2 காப்பர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த NO2 என்ன பண்ணும் அப்படின்னா C6H5ல போய் அட்டாச் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு C6H5NO2ன்னு கிடைக்கும். நைட்ரோபென்சீன் கிடைக்கும். நைட்ரஜன் கேஸ் வெளியில போயிடும். இந்த NaBF4ஓட போய் அட்டாச் ஆகும். ஸோ இங்க நம்ம அந்த ரெண்டு ரியாக்ஷனும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய இடம் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இங்க நம்மளுக்கு இதுதான் ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்டிங்ல NaNO2 Cu அதுக்கப்புறம் ஹீட். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? C6H5NO2வா இருக்கும். நைட்ரோபென்சின். இப்போ இதுல நம்மளுக்கு FeHCl. ஸோ அயன் HClன்னு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ரிடக்ஷன். அப்ப NO2 குரூப் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கணும்? நமக்கு NH2வா கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்ப C6H5 இங்க என்ன வரணும்? NH2ன்னு நம்மளுக்கு வரும். அனிலின் வரும். இப்ப இந்த அனிலினை நம்ம என்ன பண்ண போறோம்? அசிட்டைல் குளோரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் CH3COClஓட ட்ரீட் பண்றோம். ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான். இப்ப இந்த இடத்துல C6H5N 2H இருக்கு. இது ஒரு H, இது ஒரு H. இதுல நம்ம எதை போட போறோம்? CH3COCl. ஸோ இத மாத்தி எழுதியிருக்கேன் எலிமினேஷனுக்காக. இப்போ இந்த இடத்துல இதுல இருக்கக்கூடிய Hம் இதுல இருக்க Clம் HClஆ வெளியில போயிடுதுன்னா இந்த நைட்ரஜன்ல இந்த கார்பன் டைரக்டா வந்து அட்டாச் ஆகும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? C6H5N ஒரு H ஏற்கனவே இருக்கு. இது எதோட அட்டாச் ஆகுது? இந்த கார்பனோட அட்டாச் ஆகுது. இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து C. சரியா? ஸோ இங்க நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து NaNO2 காப்பர் ஹீட் பண்ணோம்னா C6H5NO2 கிடைக்குது. அதை ரெடியூஸ் பண்ணும்போது C6H5NH2 கிடைக்குது. அதை அசிட்டிலேஷன் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின். இந்த மாதிரி ஒரு அமைடு அசிட்டமைடு நமக்கு கிடைக்குது. சரி, அடுத்தது மெத்தில். ஆக்சுவலா இது வந்து N-மெத்தில் பென்சமைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்தது R பார்த்தோம் அப்படின்னா C6H5NO2 கொடுத்துருக்காங்க. நைட்ரோ காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. டின் HCl கொடுத்துருக்காங்க. ஸோ டின் HClனா அந்த இடத்துல நம்மளுக்கு ரிடக்ஷன் தெரியணும். அப்ப NO2 பார்ட் இந்த இடத்துல என்னவா மாறும்? NH2வா மாறும். சரியா? ஸோ அப்ப ரியாக்ஷன் எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்து Br2 வாட்டர். ஸோ அப்ப புரோமின் வாட்டர் கொடுக்கும்போது ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இங்க நம்ம எழுதுவோம் NO2. இதுல ரிடக்ஷன் பண்றோம். HCl போட்ட உடனே இது என்னவா கன்வெர்ட் ஆகுது?
அனிலினா கன்வெர்ட் ஆகும். NH2 NO2 NH2 மாறும். இது நமக்கு A. இதுல நம்ம Br2H2O bromine water போட்ட உடனே ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல சப்ஸ்டிடியூவன்ஸ் நமக்கு கிடைக்கும். NH2 அப்படியே இருக்கும். ஸோ இங்க ஒரு Br, இதுல ஒரு Br, இதுல ஒரு Br. ஸோ இது நமக்கு B. இப்போ இதுல இவங்க என்ன போட்டிருக்காங்க? NaNO2HCl. ஸோ அப்ப இந்த இடத்துல டைஅசோடைசேஷன் நடக்குது. 273 to 278 கெல்வின் நைட்ரஸ் ஆசிட் NaNO2 plus HCl. ஸோ அப்ப என்ன ஆகணும்? NH2 இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? N2 plus Cl minus மாத்த போறோம். வேற எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைஅசோடைசேஷன்ல இந்த அனிலின்ல இருக்கக்கூடிய இந்த அமீன் பார்ட் மட்டும் தான் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த Br எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. இந்த இடத்துல மட்டும் N2 plus Cl minus. ஸோ இது நமக்கு C. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா HbF4 போட்டு ஹீட் பண்ணிருக்கோம். ஸோ HbF4னா இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்ல போன மாதிரி தான். இந்த முன்னாடி ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பென்சீன் டைசோனியம் குளோரைட்ல HbF4 போட்ட உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சு. அதை ஹீட் பண்ண உடனே நம்மளுக்கு ஃப்ளூரோ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம செய்யணும். ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பை நான் இந்த சைடு போட்டு காமிக்கிறேன் இங்க இருந்து. ஸோ இது வந்து C நமக்கு N2 plus Cl minus Br, இது ஒரு Br. இப்ப இதுல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? HbF4 போட போறோம். அப்ப இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய Cl போகும், H போகும், மீதி அப்படியே ஆட் ஆகும். இதுல எல்லாம் Br அப்படியே இருக்கு. நம்ம Br எல்லாம் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்ப இந்த இடத்துல N2 plus Bf4 minus வரும். சரியா? சோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? ஹீட் பண்றோம். இதை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கேஸ் வெளியில போகும், BF3 வெளியில போயிடும். வெறும் நம்மளுக்கு என்ன மட்டும்? ஃப்ளூரோ காம்பவுண்ட் மட்டும் கிடைக்கும். இங்க வெறும் பென்சீன் ரிங் மட்டும் இருக்கு. ஆனா இப்ப நம்மளுக்கு அங்க கொடுத்ததுல இதுல சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி இந்த பார்ட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் எல்லாம் சேம் தான். ஸோ இங்கேயும் நைட்ரஜனும் BF3யும் வெளியில போகும். வெளியில போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும்? இந்த இடத்துல Fன்னு வரும். மீதி எல்லா பார்ட்டும் சேமா இருக்கும். சரியா? சோ இங்க வந்து அது அப்படியே ஒரே ரியாக்ஷன்ல கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இது 2 ஸ்டெப்ல வரும். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட் இந்த இடத்துல F, Br, Br, Br. இது வந்து D. சரியா? சோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணியும் கேட்பாங்க. அடுத்தது S. சோ இதுதான் வந்து லாஸ்ட் கம்ப்ளீட் த ரியாக்ஷன் பார்க்க போறோம். இது வந்து சோ இங்க நம்மளுக்கு பென்சைல் குளோரைடு கொடுத்துருக்காங்க C6H5CH2Cl. இங்க ரியேஜென்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. A அப்படின்றது ரியேஜென்ட். அந்த ரியேஜென்ட்டை போடும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நைட்ரோ காம்பவுண்ட் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுது. அப்ப நம்ம ஆட் பண்ற ரியேஜென்ட்ல என்ன இருக்கணும்? NO2 குரூப் இருக்கணும். சோ நம்ம ஜெனரலா யூஸ் பண்றது AgNO2. அப்ப என்ன ஆகும்? இதுல போட்டோம்னா இந்த Agயும் இந்த Clயும் AgCl வெளியில போயிடுது. AgCl போன உடனே இந்த NO2 இதுல வந்து அட்டாச் ஆயிருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? tin HCl கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது என்னவா இருக்கணும்? ரிடக்ஷனா இருக்கணும். அப்ப இந்த NO2 இங்க Bக்கு வரும்போது அது என்னவா மாறி இருக்கணும்? NH2 மாறி இருக்கணும். சரியா? சோ இப்போ இந்த NH2 Bல ஃபார்ம் ஆகுறத நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? NCயா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த இடத்துல ரியேஜென்ட் கேக்குறாங்க. அமீன் ஐசோசைனைடா கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ரியேஜென்ட் என்னவா இருக்கணும்? CHCl3 plus KOHன்னு இருக்கணும். அதாவது இந்த இடத்துல கார்பைல் அமீன் ரியாக்ஷன் நடக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அமீன் பார்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஐசோசைனைட்னு கன்வெர்ட் ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா
சில இருந்து ஆரோ இப்படி வந்திருக்கு. அப்போ இந்த சி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, பியா கன்வெர்ட் ஆகுது. இங்கேயும் நம்மளுக்கு ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க NaOH ஸோ NaOH அப்படின்னா ஹாஃப்மேன்னா என்னது, இந்த இடத்துல அமீன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கணும், அம்மைடா இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து CH2Cl கொடுத்துட்டாங்க. A கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ A வந்து AgNO2. அப்போ இதுல இருந்து AgCl வெளியில போயிடுது. அதனால நமக்கு இந்த இடத்துல CH2NO2ன்னு கிடைக்குது. இப்போ இதுல நம்மளுக்கு என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க, டின் HCl கொடுத்துருக்காங்க. இது ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ அதனால NO2 என்னவா மாறும் அப்படின்னா NH2வா மாறும். CH2NH2வா மாறும். இப்போ இதுல நம்மளுக்கு இது வந்து B. இப்போ இந்த Bல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் Dக்கு போறோம். D வந்து ரியேஜென்ட் வேணும் நம்மளுக்கு. ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் அது என்ன கொடுக்குது அப்படின்னா CH2NCன்னு கொடுக்குது. ஸோ இந்த அமீன் வந்து ஐசோசைனைடா மாறணும்னா நம்ம கார்பைல் அமீன் ரியாக்ஷன் நடத்தணும். ஸோ கார்பைல் அமீன்னா CH3 + KOH கார்பைல் அமீன் ரியாக்ஷன். அடுத்தது பார்த்தோம்னா இது டி, இது ரெண்டும் டி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சில இருந்து நம்ம எங்க போக போறோம், பிக்கு வர போறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்க ரியேஜென்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு பார் புரோமின். அப்போ இந்த இடத்துல அமைடா இருக்கணும். அமைடு எப்படி இருக்கும், இந்த CH2 அப்படியே இருக்கும். இந்த NH2க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஒரு CO போட்டிருக்கோம். இது C. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த Sக்கான ரியாக்ஷன் சொல்யூஷன். ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 18 to 19 கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து இதிலே வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். இதை தவிர்த்து கன்வெர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து சில சமயம் எப்படி கொடுப்பாங்கன்னா கன்வெர்ட் இந்த ரியாக்டண்ட்டை இந்த ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணுங்க, நாட் மோர் தேன் 2 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர இடங்கள்ல தான் நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒரு 10-15 கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ரியாக்ஷன்ஸ் ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல இன்னொரு டாபிக்கோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.